ப்ரோ நம்மளுடைய கமெண்ட்ல பார்த்தேன் நம்ம கிட்ட ஏன் 20,000 பட்ஜெட்ல லேப்டாப் இல்ல? 20,000 ரூபாய் பட்ஜெட்ல லேப்டாப் கொடுக்கறதுல என்ன பிரச்சனைனா, நான் பேருக்குன்னு ஒரு லேப்டாப்பை ஒரு 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஓல்டு மாடலை எடுத்து கொடுக்கறதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஒருத்தர் நம்ம கிட்ட எதுக்காக வராங்க அப்படின்னா, அவங்களோட பர்பஸ்க்கான லேப்டாப்பையும் பிளஸ் நல்ல டியூரபிலிட்டியோட லாங் லாஸ்டிங்கா ப்ராப்ளம் இல்லாம இருக்கிற மாதிரி லேப்டாப் வேணுங்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட வராங்க. ஸோ நாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கம்பேட்டபிலிட்டி மினிமம் 10th ஜென்ரேஷன்ல இருந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணுது. 10th ஜென்ரேஷன் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மினிமமா நீங்க ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட் நீங்க வைக்கிறீங்கன்னா நீங்க 10th ஜென்ரேஷன் லேப்டாப்பே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிடலாம். வித் 16GB 512GB இல்லை 8GB 256GB கான்ஃபிகரேஷன் உங்களால் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். அதுதான் ரீசன் நம்மள்ட்ட ஏன் லோ பட்ஜெட்ல லேப்டாப் இல்லைன்னு. இது மட்டும் இல்லாம i3 ப்ராசஸர்ல கொடுத்தாலும் நம்மளால ஒரு 20,000 ரூபாய் 25,000 பட்ஜெட் கொடுக்க முடியும். i3 ப்ராசஸர்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப லேக் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கறதால கொடுக்கறது இல்ல. 20,000 ரூபாய் 25,000 ரூபாய்க்கு வரைக்கும் வாங்கிட்டு அதை அடிக்கடி ப்ராப்ளம் நீங்க கொண்டு போறதுக்கும் ஒரு அன்கம்பேட்டபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுக்கிட்டோ இல்ல ஓல்டு விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஓகே. பட் நாம அந்த மாதிரி லேப்டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுக்கறது இல்ல. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற லேப்டாப்ஸ் எல்லாமே அப்படின்னா, இந்த லேப்டாப் எடுத்து நீங்க உங்க பர்சனலுக்கு யூஸ் பண்ணீங்களா அப்புறம்னா நான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி லேப்டாப்பை ரொம்ப தேடி பிடிச்சி ரொம்ப செலக்டடா வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி அதை வெரி கேர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா QC பண்ணி தான் நாம வந்து சேலுக்கு கொண்டு வரோம். ஸோ இதனாலதான் நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா வெரி லோ பட்ஜெட்ல லேப்டாப்ஸ் இருக்கிறது இல்லை.